ஹலோ. இன்றைக்கி இதை பற்றி குட்டி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, எது தேவை, ஃப்ரீபீஸ் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் லைஃப். இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலவசம் அறிவித்து தான் ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த இலவசம்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருது? ஒன்று, கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கணும், அதாவது ஏதாவது ஒரு பேங்க்குக்கிட்டேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ, இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பாண்டை வச்சு கூட கடன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, நாம் கட்டுற டேக்ஸ், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து நம்ம வந்து பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு விதிக்கிற டேக்ஸ் மூலமாக அதுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்துரும். இப்படி தான் அந்த காசெல்லாம் வருத வழிய எந்த அரசியல்வாதியாக 5 பைசா அவன் சொந்த காசுலேருந்து செலவு பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? இப்படி இலவசம் கொடுத்து தான் தமிழ்நாட்டோட கடன் தொகை பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மக்களுக்கு ஏன் இதெல்லாம் இன்னும் புரியலைன்னு தெரியல. அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அப்புறம் வந்து இந்த பஸ்ஸு ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் யார் கேட்டால்? நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிச்சு வாங்குகிற அளவுக்கு ஒரு வேலை உருவாக்கி தரலாம் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை பண்ண மாட்டாங்க. அங்கே அப்படி போனாலுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட் பொசிஷனும் தெரியும், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் இருந்தாலும் காசு இருந்தால் தான் உங்களால் உள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது. இதெல்லாம் இன்னும் முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றது இன்னும் தெரியலை. ஸோ ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷனில் எவனாவது அது இலவசம் இது இலவசம்னு அறிவித்து ஓட்டு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா சத்தியமாக அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு இருக்குல்ல, எல்லாத்தையும் குழி தோண்டி படுக்க போட்டு மூடிடுவானுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. மாற்றத்தை எதிர்பார்க்கும் உங்களில் ஒருவன். நன்றி.